Good day, everybody. Preparation is the key to success. I am Mayuri S. I welcome you all to the Beyond the Headlines session, which is an initiative by Kingmakers IAS Academy for integrating news with prelims preparation. Let's get into this session and see the topics. So the topics which we are covering today are, first one is Q Denga, second one the Japan Open, and the third one is coal gasification, fourth is Mission Golden Spice, fifth is Operation Vajra, sixth is White-Bellied Heron, and finally Dakar Port in Senegal. So the first topic is Q Denga. So Q Denga edhuk news la irukna, it is the first approved vaccine, okayங்களா. So first approved dengue vaccine, that is why it is in news. So it has been approved by the Drug Controller General of India. So usually வந்து clinical trials, vaccines வந்து யார் approve பண்றாங்கன்னா, it is the Drug Controller General of India, and it is developed by the Takeda Pharmaceutical Company, which is a Japanese based company, okayங்களா. It is not indigenously developed vaccine, but it is from a Japanese company. அவங்க தான் வந்து develop பண்ணிருக்காங்க, but it is approved in India for use. And mostly எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற population யூஸ் பண்றாங்கன்னா 4 to 60 years இருக்கிற population தான் இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. And it marks a major milestone in India's fight against the dengue and other mosquito-borne diseases. And also இது ஒரு 4 types of dengue வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா DNEV1, DNEV4 வரையும், லைக் 4 செரோடைப்ஸ். செரோடைப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் மைக்ரோப்ஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது. 4 ஸ்ட்ரெயின்ஸ்க்கு வந்து இது எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஸ்வலி இது என்னென்னா, இட் என்ஹான்சஸ் தி ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர். ஸோ ஒரு டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு வந்து இது ஒரு மேஜர் சோர்ஸாக இருக்குது. சீசனல் அவுட் பிரேக்ஸ் முன்னாடி இந்த வேக்சின் எடுக்கிறப்போ டெங்கியோட ஸ்ப்ரெட் வந்து கம்மி பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see about dengue. It is a mosquito-borne viral disease, ஓகேங்களா. ஸோ அன்லைக் மலேரியா வந்து ஒரு பிளாஸ்மோடியம் பேராசைட்னால காஸ் ஆகப்படுது. பட் இது பார்த்தீங்கன்னா டெங்கு இட் இஸ் அ வைரல் borne disease, ஓகேங்களா. And it is caused by the dengue virus, and it is transmitted by this particular Aedes aegypti mosquito. So this is the Aedes aegypti mosquito. Let me know in the comment section which mosquito causes the malaria. So symptoms பார்த்தீங்கன்னா high fever இருக்கும், severe headache இருக்கும், skin மேலே rashes இருக்கும், and also there will be muscle and joint pains. And severe forms of dengue will result in dengue hemorrhagic fever. Blood clots வந்து நடக்கும். Hemorrhage is nothing but blood clots and அதோட மீனிங். And next is dengue shock syndrome. நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இதில் எஃபெக்ட் ஆகும். எதனாலனா பிளாஸ்மா வந்து அதிகமாக பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு லீக் ஆகுறதுனால இந்த டெங்கி ஷாக் சிண்ட்ரோம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மோஸ்ட்டாக எப்படி நடக்கும்னா, இட் வில் பி த்ரூ த ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸ்டாக்னன்ட் வாட்டர் வந்து ஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லையா, இட் இஸ் அ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் தி மஸ்கிட்டோஸ். ஸோ அந்த ஸ்டில் வாட்டர் இருக்கிற இடத்துல இந்த மஸ்கிட்டோஸ் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும், அண்ட் இட் வில் ரிசல்ட் இன் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தி டெங்கி வைரஸ், ஓகேங்களா. ஸோ யூஸ்வலி தீஸ் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், தட் இஸ் டு டியூரிங் தட் பர்டிகுலர் சீசன் we can wear like full clothes and also like fully covered clothes, and we can use repellents, and these are all the preventive measures. So now, so DCGI, இதை வந்து யார் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. இவங்க யாருக்கு ஹெட்டாக இருக்காங்கன்னா, எந்த பாடிக்கு வந்து ஹெட்டாக இருக்காங்கன்னா, இட் இஸ் தி சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், CDSCOன்னு சொல்லுவாங்க. ஸோ சிடிஎஸ்சியோட ஹெட் வந்து ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ டிசிஜிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ த பர்சன் வில் அப்ரூவ் நியூ ட்ரக்ஸ். ஏதாவது நியூ வேக்சின் வந்து அப்ரூவல் தேவைப்படுதுன்னா அவங்க தான் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு அப்ரூவலும் அவங்க தான் கொடுப்பாங்க. ஏதாவது ட்ரக்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அவங்க தான் அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இட் ஆல்சோ கோஆர்டினேட்ஸ் வித் த ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ். இப்போ வந்து இதோட ஹைரார்கி மாதிரி பார்க்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ஹையஸ்ட் லெவலில் இருப்பாங்க. அவங்க கீழே பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் இருப்பாங்க. அவங்க கீழே நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்கும். அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஹூ இஸ் டூயிங் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ், ஓகே. So now let's see a PYQ which is related to this. In tropical regions, Zika virus disease is transmitted by the same mosquito that transmits dengue. இப்போ தான் நம்ம பார்த்தோம் which mosquito is spreading that, it is Aedes aegypti. So Zika virus வந்து transmit பண்ணுறதும் அதுதான். So sexual transmission of the Zika virus disease is possible, that is true. Okay, so both the statements are correct. So the next topic நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, PV Sindhu, she has recently won her maiden Japan Open title. So maiden Japan Open title ஏன் சொல்கிறோன்னா, it is her first time winning the Japan Open title. So maidenன்றதுக்கு மீனிங் என்னன்னா, it is the first time for her to win the Japan Open title, okay. So now let's see about this.
ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன். ஸோ பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் வந்து இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் கவர்னிங் பாடி ஃபார் பேட்மிண்டன். இது இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் குவாலாலம்பூர், மலேசியா. கிட்டத்தட்ட ஒரு 200 மெம்பர் அசோசியேஷன்ஸ் வந்து இதோட லிங்க் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் ஜப்பான் ஓப்பன் 2026. ஸோ ஜப்பான் ஓப்பன் 2026 வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் this particular பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் வேர்ல்ட் டூர் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருப்பாங்க, பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் 1000னா 1000 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், சூப்பர் 750 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கிரேடிங் மாதிரி. ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். And it is one of the most prestigious badminton tournaments on the global calendar. So PV Sindhu's achievement pathina, she became the first Indian to win the Japan Open title. So first Indian to win the Japan Open title, and it is also her maiden Japan Open title. She is a maiden Japan Open title winner. It is the first time for her. Okay. So these two are the important things. So next one, the BWF World Championship. So PV Sindhu has also won BWF World Championship. இது வந்து it is held every year. ஓகேங்களா. But then when you have the Summer Olympics, அந்த இயர்க்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மிச்ச இயர் எல்லாமே வந்து இது கண்டக்ட் பண்ணுவாங்க. So it is a premier individual badminton championship. It is held since 2005. But summer Olympic yearsல வந்து இது ஸ்கிப் பண்ணிடுவாங்க because Olympics will be happening at that time. So the other tournaments, other important tournaments பார்த்தீங்கன்னா BWF World Championship. இது வந்து individual world championship. Similarly, we have Thomas Cup, which is for men's team championship, and we have Uber Cup, which is for women's team. அதுக்கப்புறம் சுடர்மேன் கப் இருக்குது, இது மிக்ஸ் டீம் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஃபைனலி வி ஹேவ் தி வேர்ல்ட் டூர் ஃபைனல்ஸ், தட் இஸ் சீசன் எண்டிங் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த இதில் இந்த கேட்டகரிஸில் வந்து யார் அதிகமாக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறாங்களோ இவங்க தான் வந்து இந்த வேர்ல்ட் டூர் ஃபைனல்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் விச் தே ரிசீவ் இன் தீஸ் பர்டிகுலர் கேட்டகரிஸ், this will be happening year long. So year long இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். லைக் சூப்பர் 1000 நடந்துட்டு இருக்கும், சூப்பர் 750 நடந்துட்டு இருக்கும். இதில் எல்லாருக்குமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக யார் வந்து அதுக்கு குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்கள இந்த வேர்ல்ட் டூர் ஃபைனல்ஸில் விளையாட வைப்பாங்க. ஸோ தட் இஸ் தி important thing, and these are some of the achievements of PV Sindhu before. So let's see a question. So in the finals of 45th Chess Olympiad held in 2024, Gukesh Dommaraju became the world's youngest winner after defeating the Russian player Ian Nepomniachtchi. Okay, so இது வந்து 45th Chess Olympiad இல்ல, World Chess Championship. So World Chess Championshipல youngest winner பார்த்தீங்கன்னா it is Gukesh. And Abhimanyu Mishra, an American chess player, holds the record of becoming the world's youngest ever grandmaster. This is correct. Okay. So the next topic which we are seeing is the coal gasification. So coal gasification ஒன்றும் கோலை வந்து சிந்தட்டிக் கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து கெமிக்கல்ஸ் ஆகும், ஃபர்டிலைசர்ஸ் ஆகும், யூரியா ப்ரொடியூஸ்க்காக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இட் இஸ் கோல் கேசிஃபிகேஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோலை வந்து கேசிஃபை பண்ணிவிட்டு ஒரு சின் கேஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோலை வந்து சின் கேஸாக மாற்றி அதை யூஸ் பண்ணணுன்றது கவர்மெண்ட்டோட டார்கெட் பை 2030. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஓகே. So what is coal gasification? So coal gasification ஒன்றும் இல்லை, கோல் அண்ட் லிக்னைட்டை வந்து சிந்தட்டிக் கேஸாக மாற்றுறது. ஓகேங்களா. ஸோ கோல் வந்து சாலிட் பார்ட்டிக்கல் இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி அவங்க கேஸாக மாற்றி அதை யூஸ் பண்ணுறது தான் இட் இஸ் கால்ட் அஸ் கோல் கேசிஃபிகேஷன். ஸோ இந்த கோல் கேசிஃபிகேஷனில் மெயின் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு வந்து வேரியஸ் ப்ரொபோர்ஷன்ஸில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து அதுலேருந்து உருவாக்குவாங்க. லைக் யூரியா, அமோனியா, மெத்தனால், சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ், ஹைட்ரஜன், அமோனியம் நைட்ரேட், அதுக்கப்புறம் டைமெத்தைல் ஈத்தர், எத்தனால், இந்த மாதிரி கான்ஸ்டிடியூவன்ஸை வந்து சின்கேஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஃபர்தர் யூஸ்க்காக. ஸோ சின்கேஸையே நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபியூவலாகவும் யூஸ் பண்ணலாம், அண்ட் சின்கேஸ்லேருந்து வேறு ப்ராடக்ட்ஸையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சின்கேஸ் சர்வ்ஸ் as a feedstock for chemicals, fuels and fertilizers. feedstockனா இட் இஸ் லைக் an intermediary. ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி வேறு ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்னா ஒன்றும் இல்லை, அ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்மிங் டுகெதர், அதுதான் வந்து நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கோல் கேசிஃபிகேஷனில் என்ன நடக்கும்னா கோல், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் as well as ஆக்சிஜன், இது மூணு வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா கொரோசிவ் ஸ்லாக்ன்றது வந்து த வேஸ்ட் திங். ஓகே. ஸோ த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எவ்ரி திங் வில் கெட் அவுட். அண்ட் நம்மளோட மெயின் கான்ஸ்டியூவன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்கேஸ். ஸோ அந்த கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் வந்து செப்பரேட்டாக வரும். அதை வந்து நம்ம ஃபர்தராக வேறு கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இந்த சின்கேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க.
So why is India promoting it? Because we are import dependent. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூரியா மேலே 20% of urea is imported. And also like ammonia வந்து nearly the entire quantity is being imported. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெத்தனாலும் பார்த்தீங்கன்னா 80 to 90% import பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கோல் கேசிஃபிகேஷனோட டெக்னிக் நம்மளுக்கு வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த இம்போர்ட் டிபெண்டன்ஸை வந்து அது கம்மி பண்ணும். ஓகேங்களா? அண்ட் இட் யூட்டிலைசஸ் இந்தியாஸ் வாஸ்ட் கோல் ரிசர்வ்ஸ். இந்தியா கிட்ட நிறைய கோல் ரிசர்வ்ஸ் இருக்குது. லைக் 401 billion tons of coal இருக்குது. Similarly, we have 47 billion tons of lignite, which we can convert into syngas. Okay. So next is it supports the Atmanirbhar Bharat, which is self-reliant India. Import substitution worth 3 lakh crores. இப்போ நம்ம imports கிட்டத்தட்ட 3 lakh crores வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அதை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி இந்தியாவிலே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நேஷனல் கோல் கேசிஃபிகேஷன் மிஷன் வந்து அவங்களோட டார்கெட் வந்து 100 million tons per year by 2030. ஓகே. ஸோ சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஆஷ் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ ஆஷ் கண்டென்ட் வந்து இந்தியன் கோலில் அதிகமாக இருக்குது. எப்பயுமே ஆஷ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறப்போ அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆஷ் வந்து கம்மியாக இருக்கிற கோல் தான் வந்து ஹை கேலோரிஃபிக் கோல்னு சொல்லுவாங்க. கம்மியாக ஆஷ் இருக்கிறது தான் ஹை கேலோரிஃபிக், ஹை ஆஷ் இருக்கிறது வந்து லோ கேலோரிஃபிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹை கேபிட்டல் இன்டென்சிட்டி அண்ட் லாங் ஜெஸ்டேஷன் பீரியட்ஸ். ஸோ இதை வந்து ஆக்சுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஃபைனலாக சின்கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்ட் அதிக காசு வந்து இதுக்கு வந்து செலவாகும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கேபிட்டல் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் சப்ளையர்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த சின்கேஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற டெக்னாலஜி வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு டிபெண்ட் அப்பான் அதர் கண்ட்ரீஸ் லைக் சைனா ஃபார் தட். ஸோ தீஸ் ஆர் த சேலஞ்சஸ். ஸோ டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடைஸ்ட் பெட் கேசிஃபிகேஷன். ஸோ இதில் ஒன்றும் இல்லை. இப்போ ஆஷ் கண்டென்ட் வந்து இந்தியன் கோல் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ ஆஷ் கண்டென்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க ஃப்ரம் தி ஆக்சுவல் கோல். ஓகேங்களா? ஸோ அது செப்பரேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கோலோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ BHEL வந்து தட் இஸ் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து இண்டிஜினஸ் ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூரிடைஸ்டு பெட் கேசிஃபிகேட் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் யூ கேன் ரெடியூஸ் தி ஆஷ் கண்டென்ட் ஆஃப் த கோல். ஓகே. So let's see a PYQ related to coal. So which of the following are the characteristics of Indian coal? High ash content, which is very true, and ash content kammiya irukra coal is high calorific coal nu solluvaanga. So low sulfur content irukku. So sulfur content நம்ம coal la kammiya irukku, which is also environmentally good. And low ash fusion temperature. So low ash fusion temperature irukkrappo it is good. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நீங்கள் ஆஷை வந்து செப்பரேட் பண்ணலாம். கம்மியான டெம்பரேச்சர்லேயே வந்து ஆஷை மெல்ட் பண்ணி வெளியில் கொண்டு போயிடலாம். ஆனால் இந்தியன் கோலுக்கு வந்து ஹை ஆஷ் ஃபியூஷன் டெம்பரேச்சர் இருக்குது, விச் மீன்ஸ் தட் அந்த ஆஷை வந்து நீங்கள் வெளியில் எடுக்கணும்னா அதிகமான டெம்பரேச்சரை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ தான் அந்த ஆஷ் வந்து மெல்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி வி ஹேவ் ஹை ஆஷ் ஃபியூஷன் டெம்பரேச்சர், மாடரேட் டு ஹைன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் லோ. ஸோ தட் இஸ் வை த தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஓகே. And next is the fourth topic is Mission Golden Spice. So the Mission Golden Spice is related to turmeric. ஓகேங்களா? ஸோ ரீசெண்ட்லி நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் மேகாலயா, ஸோ மேகாலயாவில் வந்து லாக்கதாங் டர்மரிக் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்காக வந்து ஒரு மிஷன் கோல்டன் ஸ்பைஸ்ன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see what it is. ஸோ மிஷன் கோல்டன் ஸ்பைஸ் வந்து it integrates a Lakadong turmeric value chain enhancement project. ஓகேங்களா? ஸோ வேல்யூ செயின் ஒன்றும் இல்லை, கல்டிவேஷன்லேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து மார்க்கெட்டிங் பிராண்டிங் எல்லாமே இருக்கு இல்லையா? இதை தான் வேல்யூ செயின் வந்து சொல்லுவாங்க. அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் லான்ச் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அலாங் வித் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில், இவங்க 2 பேர் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? So duration and implementation, it is for a 5-year period, that is between 2025 to 2030. இது 2 ஃபேஸாக நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வேல்யூ செயினை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஸோ என்டையர் ப்ராசஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அண்ட் ஸ்கேல் அப் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் தி thing about the Mission Golden Spice. And also it is a convergence led initiative. So convergence led initiative நீ ஏன் சொல்கிறாங்கன்னா நிறைய பாடிஸ் வந்து இதில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அப்பீடா வந்து எக்ஸ்போர்ட் பார்ப்பாங்க. ஸோ ஸ்பைசஸ் போர்டு, நேஷனல் டர்மரிக் போர்டு, இவங்க எல்லாருமே வந்து இதில் கன்வர்ஜ் ஆகி அதனால தான் இது வந்து கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி லக்காடாங் டர்மரிக். ஸோ இந்த லக்காடாங் டர்மரிக்கில் வந்து கர்க்யூமின் கண்டென்ட். ஸோ கர்க்யூமின் கண்டென்ட் வந்து அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 7 to 12% அது இருக்குது.
and it is particularly cultivated in the Jaintia hills of Meghalaya. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டார்க் கலர் இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆர்கானிக்கலி கல்டிவேட்டட் வித் மினிமல் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். ஓகேங்களா, இது ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஐ ரெக்கக்னிஷன். ஸோ லக்காடாங் டர்மரிக் வந்து ஜிஐ ரெக்கக்னிஷன் கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக்னு சொல்லுவாங்க. 2024 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா என்னென்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவோட ரெப்யூட்டேஷன், அந்த பர்டிகுலர் ஏரியாவோட ஜியாகிரஃபி, அதை பேஸ் பண்ணி ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா அது வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஐடென்டிஃபைஸ் அ ப்ராடக்ட் as originating from a specific region where its quality, reputation or characteristics are essentially linked to that location. For example, we have Tirupati Laddu. ஸோ திருப்பதி லட்டுவில் தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேஸ்ட் அண்ட் ஆல்சோ அதோட ரெப்யூட்டேஷன் எல்லாமே அங்கே அந்த லொக்கேஷனுக்கு பவுண்ட் பண்ணி இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் called as geographical indication. அந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து அதை இண்டிகேட் பண்ணுது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஓகே, தட் இஸ் வை இட் இஸ் geographical indication சொல்லுவாங்க. லக்காடாங் டர்மரிக் வந்து it has high curcumin content. So இது வந்து it is one of the important qualities of this one. So reputation is linked to the Jaintia hills. So Jaintia hills வளர்ற மரங்கள் Jaintia hillsல வளர்ற டர்மரிக் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் geographical indication இருக்கு. ஓகேங்களா, so it is related both to geography as well as the quality, location as well as a quality. Okay, so இந்த geographical indication tag வந்து அதோட legal framework பார்த்தீங்கன்னா it is under the Geographical Indications of Goods Registration and Protection Act of 1999. இந்த particular act கீழே தான் GI tags கொடுக்குறாங்க and it is administered by the GI registry which is in Chennai. So once every 10 years வந்து இதை renew பண்ணணும். It can be renewed any number of times. 10 years வந்து எவ்வளோ அன்லிமிட்டடாக வந்து இதை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக். ஸோ மெடிசனல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ஸோ இந்த டர்மரிக் வந்து சீக்கிரமாக அதை ஹீல் பண்ணுறதுக்கான அந்த குவாலிட்டி அதுக்கு இருக்குது. அண்ட் சிமிலர்லி வி ஹேவ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியில் டீஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு we have antioxidant properties. அதுக்கப்புறம் நியூரோப்ரொடெக்டிவ் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் pharmaceutical as well as nutraceutical benefits வந்து டர்மரிக்கு இருக்குது. So we'll see a PYQ which is related to turmeric. So India is the largest producer and exporter of turmeric in the world. That is correct. So more than 30 varieties of turmeric are grown in India. That is also correct. Maharashtra, Telangana, Karnataka and Tamil Nadu are major turmeric producing states in India. That is also correct. Let me know in the comment section which state is producing the highest amount of turmeric in India. Okay. So the next topic which we are seeing is Operation Vajra. So Operation Vajra எதுக்கு நியூஸ்ல இருக்குன்னா it is related to the drug trafficking. So drug trafficking வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் வஜ்ரா மத்திய பிரதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் லான்ச் பை தி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நர்காட்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ பர்டிகுலராக எந்த ட்ரக் மேலே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெமடால் ஹைட்ரோக்ளோரைட் which is also called as fighter drug. Okay, so tremadol hydrochloride is also called as fighter drug. That is very important. Okay, it can directly reflect in the question. Okay, it is under the Operation Vajra. So it is aimed at preventing the diversion of tramadol hydrochloride into illicit international trafficking networks. So illicit is nothing but illegal networksல வந்து இதை மாட்டிக்காம இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை தடுக்கிறாங்க. So they are preventing it from entering into the foreign markets, that is illegal international markets. So it is part of India's efforts to combat organized narcotics crime and support the vision of Nasha Mukt Bharat. So Nasha Mukt Bharat is nothing but drug free India. So Nasha na drugs, Mukt is nothing but free, Bharat is India. Okay, so implementing agency யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். இட் ஃபால்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சிமிலர்லி எப்பவுமே ஒரு பாடி நம்ம படிக்கிறோம், ஏதாவது ஒரு ஏஜென்சி படிக்கிறோம்னா அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் ஃபால்ஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ விச் இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ லீகல் ஃப்ரேம் ஒர்க், ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இது வந்து எந்த பர்டிகுலர் ஆக்ட் கீழே கவர் ஆகுதுன்னா இட் இஸ் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் ஆஃப் 1985. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, சீஸ் பண்ணுவாங்க, கான்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தே கேன் ஆல்சோ அரெஸ்ட் தெம் அண்ட் இல்லீகல் பொசிஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்குது, இதை டிராஃபிக் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். Okay, so what is tramadol? So tramadol என்றது வந்து it is a synthetic opioid analgesic. ஓகேங்களா, ஸோ analgesic is nothing but it is a pain killer. ஸோ tramadol என்றது பெயின் கில்லர்ன்றதுனால இது மெடிக்கல் ஷாப்ஸ்லுமே நம்ம கிடைக்கும். பட் they are misusing it for drug injections அந்த மாதிரி ட்ரக்கிங் பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க which is bad.
So next one, it is called as a fighter drug. So it is illicitly used to reduce fatigue. Fatigue is nothing but extreme tiredness குறைக்கிறதுக்காக and endurance வந்து increase பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. It also suppresses pain. ஓகேங்களா? பட் தென் இது இல்லீகலாக அண்ட் ஆல்சோ ஃபார் மெடிசனல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணாமல் வேறு பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ இட் பிகம்ஸ் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ ஹேஸ் ரிப்போர்ட்டட்லி பீன் மிஸ்யூஸ்ட் பை illicit trafficking and criminal networks in conflict regions. ஓகேங்களா? ஸோ கிரிமினல் நெட்ஒர்க்ஸ், ஆர்ம்டு குரூப்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ ரிஸ்க் ஆஃப் அப்யூஸ் பார்த்தீங்கன்னா டிசினஸ், நாசியா, அதுக்கப்புறம் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இட் ஆல்சோ அதிகமாக எடுக்கிறப்போ இட் ஆல்சோ லீட்ஸ் டு த டெத் ஆஃப் த பர்சன். ஓகேங்களா? தட் இஸ் த major thing. And also one more important thing is long term misuse nadakropo it also leads to addiction. Okay, so why is trafficking difficult in paakropo? It is legitimately manufactured for medical purposes. So medical purpose ku use பண்றப்போ இது illegally divert பண்ணி வேற purpose-காக யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? for drug trafficking and everything. That is when it becomes dangerous. Okay, so requires close monitoring of production, distribution and exports. இது மேல ஒரு close monitoring வேணும். So இப்போ நம்ம பார்த்தது வந்து Central Bureau of Narcotics பத்தி பார்த்தோம். So there is also one another bureau which is called as Narcotics Control Bureau. Let me know in the comment section as to which ministry it falls under. Okay, so the PYQ related to this is operations undertaken by army towards the upliftment of local population in remote areas to include addressing of their basic needs is called as Operation Sadbhavana. Okay, so it is undertaken by army. So next is India's rarest heron faces a silent end as new dam ignores the home. So white bellied heron வந்து ரீசெண்ட்ல நியூஸ்ல இருக்கு பிகாஸ் லோஹித் ரிவர் மேல ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஒருவேளை அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த ஒயிட் பெலிட் ஹெரானோட எக்ஸ்டிங்ஷன் வந்து நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் இன் த நியூஸ். ஸோ ஒயிட் பெலிட் ஹெரானோட சயின்டிஃபிக் நேம் இஸ் ஆர்டியா இன்சிக்னஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் இட் இஸ் த செகண்ட் பிக்கெஸ்ட் heron species. ஓகேங்களா? செகண்ட் லார்ஜஸ்ட் லிவிங் heron species. இதை வந்து லோக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா இம்பீரியல் ஹெரான் ஒரு கிரேட் ஒயிட் பெலிட் ஹெரான் கூப்பிடுறாங்க. ஸோ ஹேபிட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இட் இன்ஹேபிட்ஸ் த வெட்லாண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த ரிவர் ஈகோசிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கிட்ட தான் இது அதிகமாக இருக்குது. அண்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வித் மினிமல் ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ். எங்கே ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் இருக்குது, பூட்டான்லேயும் இருக்குது, மியான்மார்லேயும் இருக்குது. இட் இஸ் நாட் என்டையர்லி ரெஸ்ட்ரிக்டட் டு இந்தியா. ஓகேங்களா? பூட்டான்லேயும் இருக்குது, மியான்மார்லேயும் இருக்குது. It is concentrated in the foothills of the eastern Himalayas. Okay, so diet pathina it majorly feeds on fish. Fish is its major diet. Okay, so morphological adaptations pathina it has a long highly flexible neck. So highly flexible neck or S shaped neck mari irukum and adoda beak pathina இது வந்து ஒரு zigzag ஷேப்பில் இருக்கும். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேச்சிங் ஃபிஷ் அண்ட் ஆல். ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் செரேட்டட் பில்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் பில். செரேட்டட் பில் வந்து அந்த ஜிக்ஸாக் இதில் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் செரேட்டட் பில். அண்ட் இதுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஷார்ட்டர் லெக்ஸ் இருக்கும் அண்ட் அதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ விச் வில் ஹெல்ப் supporting to stand on the rocky surfaces. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து the serrated bill of the white bellied heron. So இதோட belly இந்த இடத்துலையும் வந்து it will be white in color. So that is why it is called as white bellied heron. Okay, IUCN Red Listல வந்து it is marked as critically endangered. And also Wildlife Protection Act of 1972ல Schedule 1 கீழே வந்து இதை கவர் பண்ணியிருக்காங்க, which is the highest degree of protection given to any wildlife species. And ecological significance வந்து it is an indicator species. Indicator species ஏன் சொல்கிறாங்கன்னா it will help us understand the health of the ecosystem. ஒருவேளை வாட்டர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த பேர்ட் அங்கே இருக்காது. ஓகேங்களா? ஸோ வாட்டர் பொல்யூஷன் அதெல்லாம் கம்மியாக இருந்தால் தான் அந்த பேர்ட் அங்கே வாழும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் indicator species which will denote the health of the ecosystem. ஓகேங்களா? அண்ட் சிமிலர்லி ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ். ஸோ ஈகோசிஸ்டம் வந்து கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுற ஸ்பீஷீஸ் தான் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ். ஸோ ஒயிட் பெலிட் ஹெரான் வந்து இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ் ஃபார் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். யூஸ்வலாக வந்து ஃபார் ரைசிங் த பப்ளிக் அவேர்னஸ், கன்சர்வேஷனுக்காக, ஃபண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு இல்லையா? அப்போது ஒரு மாஸ்காட் வாஸ் ஹார்ஸ். அந்த ஹார்ஸ் ஃபிகரை வந்து நம்ம மாஸ்காட்டாக யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஒரு சிம்பிள் மாதிரி. சிமிலர்லி ஃபார் கன்சர்வேஷன் பர்பஸஸ்க்கும் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சிம்பிள் ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ஒயிட் பெலிட் ஹெரான் இன் தி ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன். ஓகே, ஸோ which of the following statements with regard to the arrival of Amur falcons at Doyang Lake in Nagaland each year from Mongolia is correct? So basically and the first statement வந்து local conservation efforts க்கு வந்து அது help பண்ணுச்சு and it's an international migratory bird. Okay, but then it reflects a global success of advanced tracking technologies. இது வந்து does not signify the
success of the advanced tracking technologies. Tracking technologies எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எந்த பர்டிகுலர் ஏரியாவில் மைக்ரேட் பண்ணுது அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. And it confirms that Amur falcons have adapted to permanent residency in India due to favorable habitat changes. இல்லை permanent residency இல்லை, because it is a migratory bird. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் ஓகேங்களா. So that is these two are wrong. So but then it showcases the sustained local conservation efforts, because only when the ecosystem is good, the migratory birds will come to that particular place ஓகேங்களா. So next is Dakar Port. So Dakar Port is in Senegal. இது எதுக்கு நியூஸில் இருக்குன்னா ஷார்க்கோட ஃபின்ஸ் வந்து ஃபார் ட்ரேடிங் இதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இல்லீகலாக வந்து இது ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஷார்க் ஃபின்ஸ். ஷார்க் ஃபின்ஸ் ஹேவ் ஹை மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தட் இஸ் வை தே ஆர் பீயிங் smuggled. Okay, so Dakar Port வந்து it is emerging hotspot for illegal shark fin trade. Okay, so sharks லைவா இருக்கிறப்போ உயிரோட இருக்கிறப்போ அதோட ஃபின்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு they are smuggling it. ஓகேங்களா, so that is why it is in news. And Environmental Justice Foundation ஓட ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Dakar Port is a key landing point for illegally obtained shark fins. Okay, ஸோ ஷார்க் ஃபின்னிங் என்ற ப்ராக்டிஸ் நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ நத்திங் பட் ஷார்க்கோட ஃபின்ஸை வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஃபைனலாக அந்த ஷார்க்கை வந்து ஃபின் இல்லாத ஷார்க்கை வந்து தே வில் புட் இட் இன் த வாட்டர். Around 70% of the pelagic shark species are threatened with extinction. ஓகேங்களா, ஸோ pelagic shark speciesனா those which are in the open oceans. ஸோ ஓப்பன் ஓஷன் மிடில் ஆஃப் தி ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறது வந்து pelagic speciesன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து they are under extinction. ஓகே, ஸோ Dakar Port வந்து it is the port city of Senegal. ஸோ ஆஃப்ரிக்காலேயே வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா it is Cape Verde Peninsula. ஸோ Cape Verde Peninsulaல தான் நம்மளுக்கு இந்த Dakar Port வந்து சிட்டுவேட் ஆயிருக்கு. And it is situated along the Atlantic Ocean. So sharks எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா it is called as a apex predator. நம்மளோட ட்ராபிக் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹையஸ்ட் லெவலில் இருக்கும் மெரைன் ஈகோசிஸ்டமில். அண்ட் இட் இஸ் ஏபெக்ஸ் ப்ரிடேட்டர். மிச்ச ஃபிஷ்ஷோட பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் ஏபெக்ஸ் ப்ரிடேட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஷார்க்கோட பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெரைன் ஈகோசிஸ்டம் டீஸ்டெபிளைஸ் ஆகும். ஏன்னா ஒன்னத்தோட பாப்புலேஷன் அதிகமாகிடும், மிச்ச பாப்புலேஷன் கம்மியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ செனிகல் இஸ் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ செனிகல்ன்றது வந்து இங்கே இருக்குது. அண்ட் இதோட பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா நார்த்தில் மொரிஷியானா இருக்குது, சவுத்தில் வந்து உங்களுக்கு வந்து கினியா பிசா இருக்குது, அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்லாண்டிக் ஓஷன், ரைட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மாலி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி பவுண்டரிஸ் ஆஃப் திஸ் ஒன். ஸோ கேம்பியான்ற ஒரு குட்டி கண்ட்ரி வந்து இட் இஸ் என்க்ளேவ்ட் வித் இன் தி செனிகல் இட் செல்ஃப். ஓகே, ஸோ பேசிக்லி ஒரு லொக்கேஷன் நம்ம பார்க்குறப்போ அதோட பவுண்டரிஸ் என்ன இருக்குது, என்ன கண்ட்ரிஸ் வந்து அதை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, so this is about it. So the PYQ which is related to this is, other than poaching, what are the possible reasons for the decline in the population of Ganges river dolphins? So construction of dams and barrages, that is correct. And getting trapped in fishing nets accidentally, that is also correct. So use of synthetic fertilizers and agricultural chemicals உமே வந்து இதோட poaching இதோட declineக்கு வந்து ரீசனாக இருக்குது. But then increase in population of crocodiles in river, so that is not a reason for the decline in the population of dolphins. So second option alone is wrong. Okay, so we'll see some practice questions of all the topics which we covered today. So the first topic வந்து, with reference to the dengue vaccine Qdenga, consider the following statements. It is India's first approved dengue vaccine approved for market authorization. That is correct. ஓகேங்களா, so let me know about dengue-all. Okay, so dengue-all வந்து it is approved-ஆ unapproved-ஆன்றது நீங்கள் comment sectionல mention பண்ணுங்க. It has been approved by the Drug Controller General of India. That is also correct. And it is authorized for the use in persons between 4 to 60 years of age. That is also correct. It prevents malaria and dengue infections. No, this is exclusively for dengue virus. Okay, so that's why it is fourth option is wrong. Okay, so next one, the Japan Open 2026. It organizes with reference to the Badminton World Federation, consider the following statements. So it organizes the BWF World Championship. That is correct. So BWF World Championship are conducted annually except in Olympic yearsல மட்டும் skip பண்ணுவாங்க, மற்றபடி அது annual-ஆ நடக்கும். So PV Sindhu became the first Indian to win the Japan Open title in 2026, and the tournament is conducted under the BWF World Tour Super 750 category. So நம்மளுக்கு நிறைய categories இருக்கும் World Tour கீழே, அதில் ஒரு category தான் 750 category, and she has won. Okay, so all the options are correct. So next is with reference to the coal gasification, consider the following statements. Coal gasification converts coal into syngas, mainly of carbon monoxide, hydrogen, carbon dioxide and methane. That is correct. So syngas produced through coal gasification can be used for the production of fertilizers such as urea. That is also correct. நம்ம நிறைய வேற கான்ஸ்டிட்யூயன்ஸ் பார்த்தோம், லைக் மெத்தனால், அமோனியா, இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
So nitroglycerin can be produced directly through the coal gasification process. No. So nitroglycerin வந்து nitration of glycerin ஓட தான் produce பண்ண முடியும், and it is also a chemical explosive. ஓகேங்களா? So it is wrong. Coal gasification is considered cleaner than direct coal combustion because pollutants can be removed before the power generation. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், syngas clean பண்ணிட்டு தான் further use பண்ணுவாங்க. So it is a cleaner technology. That is correct. So basically 1, 2 and 4 are correct. Nitroglycerin is wrong. Operation Vajra, recently seen in news, is associated with prevention of the transnational trafficking and diversion of synthetic opioid drugs. Okay, so that is the right answer for this. Next is Mission Golden Spice, which is related to turmeric. So Mission Golden Spice aims to develop an integrated value chain ecosystem for Lakadong turmeric in Meghalaya. So that is correct. It is in Meghalaya. That's very important. So எப்பவுமே வந்து ஒரு GI tag படிக்கிறப்போ அந்த particular state வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So Lakadong turmeric is mainly known for its low curcumin content கொடுத்திருக்காங்க. We saw nearly 7 to 8% curcumin இருக்கு. It is high curcumin content. Okay. So Lakadong turmeric received the geographical indication tag in 2024. That is correct. So option 1 and 3 are correct. So next is about white-bellied heron. It is an indicator species of pristine river ecosystem. Health of the ecosystem defined பண்றதா indicator species. So it is correct. So it requires clear, shallow and fast-flowing streams for feeding. That is also correct. It is endemic to India ன்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. Because we saw அதோட habitat வந்து வேற எந்த places-ல இருக்கு distribution. It is in Myanmar as well as Bhutan. ஓகேங்களா? So that is why the third option is wrong. And next is Dakar Port. So Dakar Port is located in Senegal on the Atlantic coast of West Africa. So that is correct. So shark finning refers to the practice of removing a shark's fins and often discarding the remaining body in the sea. That is also correct. All species of sharks are listed as critically endangered in the IUCN. எல்லா shark species மே வந்து critically endangered கொடுத்திருக்காங்க, which is not true. So that is the wrong statement. So a shark plays an important role as the apex predator in maintaining the marine ecosystem balance. That is correct. Okay. So third option alone is wrong. 1 to 4 are correct. Yeah. So these are the 7 topics which we covered today. If you like the content, please like, share and subscribe. Thank you for watching.